Little birds, welcome back to our channel Accounting World. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 12th accountancy chapter 1 9th sum வந்து பார்க்க போறோம். இப்போ சும்மா illustration எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு next வந்து sum குள்ள போயிரலாம். First வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா வந்து அகமது வந்து does not keep proper book of accounts. Accounting book வந்து actually previous ஆன sumல நம்ம பார்த்ததுதான். So இதுலயும் profit and loss தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஆனா இதுல என்ன கொஞ்சம் different அப்படினு பாத்தீங்கன்னா கீழே பாருங்களேன், ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் 5% ஆன் டெப்டாஸ் கொடுத்துருக்காங்க, பிளான்ட் இஸ் டு பி மேட் டெப்ரிஷியேட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம எப்போ கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா வந்து க்ளோசிங் கேபிட்டலில் வந்து நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்மளால் ஓப்பனிங் கேபிட்டலை கண்டுபிடிக்க முடிஞ்சிடும். சேம் அதே மாதிரி இங்கே பாருங்கள், க்ளோசிங் கேபிட்டலும் கண்டுபிடிச்சிருவாங்க. இங்கே நான் சொன்னேன் இல்லையா, க்ளோசிங் கேபிட்டலில் தான் ப்ரொவிஷன்ஸ்லாம் கண்டுபிடிக்கணும்னு. ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஜஸ்ட் லெஸ் பண்ணால் போதும். இப்போ 30%க்கு 5% கொடுத்தோம்னா வந்து 1500 வரும். ஸோ இதை லெஸ் பண்ணால் போதும். ஸோ சேம் அதே மாதிரி நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கும்னு தெரியும். ஸோ அவ்வளோதான், இதில் வந்து அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸசைஸில் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து எக்ஸசைஸ் சம். எக்ஸசைஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அனந்த், இது வந்து அனந்தோட சம். ஸோ இங்கேயும் வந்து சேம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி சம் எழுதுறேன்னு வாங்க பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் சேம் அவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணல. ஸோ இதில் வந்து நம்ம ஃபைண்ட் தி ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்க. அனந்த் வந்து பாருங்கள், 60,000 வந்து இவங்களோட பர்சனல் யூஸாக. அப்போனா இது என்னது ட்ராயிங்ஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். எப்போயுமே பர்சனல் யூஸ்னால் வந்து அது வந்து அவங்களுக்குள்ளே தான் எடுத்துக்குவாங்க. சரியா? ஸோ தட்ஸ் அ கால்டு ட்ராயிங்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ்னால் வந்து அடிஷ்னல் கேபிட்டல். ஸோ அடிஷ்னல் கேபிட்டலில் தான் வந்து இவங்களால இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் 5% ஆன் டெப்டாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதை எப்பயுமே வந்து நம்ம எதில் கொடுத்துருக்காங்க, டெப்டாஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ சன்ட்ரி டெப்டாஸில் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் தான் நம்ம இது பண்ணணும். நம்ம எப்பயும் போல் ஓப்பனிங் கேபிட்டல் போடுற மாதிரி போட்டுட்டு க்ளோசிங்கில் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுலாம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அண்ட் ஆல்சோ பிளான்ட் அண்ட் மிஷினரியும் வந்து டெப்ரிஷியேட் ஆகிடுச்சு 10%. ஸோ இதை ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும்னா வந்து லெஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நான் எழுதி காமிச்சிட்றேன். மோர் இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்கள், கேஷ் அட் பேங்க்குன்னு போட்டு டெபிட்டுன்னு இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து கிரெடிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்தளவு நீங்கள் டெபிட்டுன்னு கொடுத்துருந்தா கிரெடிட் பக்கம் வந்து என்ட்ரு பண்ணணும், கிரெடிட்டுன்னு கொடுத்துருந்தா டெபிட் பக்கம் என்ட்ரு பண்ணணும். ஜஸ்ட் லுக் ஆப்போசிட் சைடாக வந்து நீங்கள் எப்போயுமே என்ட்ரி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ கேஷ் அட் பேங்க் வந்து கிரெடிட் சைட் போச்சுன்னா என்ன ஆகிடும்னா வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு நம்ம எழுதிடணும் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு எழுதியணும். சேம் அதே மாதிரி டெபிட் சைட் இருந்துச்சுன்னா வந்து கேஷ் அட் பேங்க்னே எழுதுனா ஓகே தான். ஸோ அப்போ க்ளோசிங் ஸ்டாக்கில் மட்டும்தான் இது வந்து கேஷ் அட் பேங்க்குன்னு வரும். இதில் வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு வந்துடும். இதை மறந்துடாதீங்க. ஸோ நான் இப்போ வந்து ஓப்பனிங் கேபிட்டல் தான் வந்து கேல்குலேட் பண்ண போகிறேன். ஸோ எழுதியாச்சு, இந்த புக் ஆஃப் அனந்த் இதெல்லாம் எழுதியாச்சு. ஸோ கேல்குலேட்டிங் ஓப்பனிங் கேபிட்டல் இந்த மாதிரிலாம் நீங்கள் எழுதி பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரெசன்டேஷனுக்காண்டியே கண்டிப்பாக மார்க்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் அட் பேங்க் எங்கே கொடுத்துருக்காங்க, டெபிட் சைடு வந்து கொடுத்துருக்காங்க. இது டெபிட்டு கிரெடிட்டு. அப்போ வந்து நம்ம கேஷ் அட் பேங்க்கு டெபிட்னா என்ன பண்ணணும், ஆப்போசிட் சைட் கிரெடிட் பக்கம் தான் எழுதணும். ஸோ அப்போ என்னென்னு எழுத, ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் அட் பேங்க்கு டெபிட் சைடு. அப்போனா நம்ம எங்கிட்ட பண்ணணும், கிரெடிட் சைடு தான். கிரெடிட் சைடில் வந்து இங்கே என்ன இருக்குது, அசட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து அசட்னா என்னது, கேஷ் அட் பேங்க் தானே. ஸோ அதனால் கேஷ் அட் பேங்க் அப்படின்னே நம்ம டைரெக்டாகவே என்ட்ரி கொடுத்துடலாம். எவ்வளோ, 5000. ஜஸ்ட் நம்ம ஆப்போசிட்டாக என்ட்ரி கொடுத்துக்கிட்டா போதும். அண்ட் நெக்ஸ்ட் என்னது, கேஷ் இன் ஹேண்டு. கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ, 3000. ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் சேம் அசட் தான். ஸோ ஸ்டாக் ஆஃப் குட்ஸ் எவ்வளோ, 35,000. குட்ஸ்னால் வந்து பொருட்கள். ஓகேவா? ஸோ சன்ட்ரி டெப்டாஸ் எப்பயுமே வந்து டெப்டாஸ்னாவே வந்து கிரெடிட் சைட் தான் வரும். ஓகேவா? ஆப்போசிட்டாக தான் வரும். இதுவுமே லைபிலிட்டிஸ் அசட்டை பொறுத்தளவு ஆப்போசிட்டாக தான் வரும். ஸோ சன்ட்ரி டெப்டாஸ் அப்படின்னா என்னது, 1 lakh. சன்ட்ரி டெப்டாஸ் ஒரு 1 lakh. பிளான்ட் அண்ட் மிஷினரி சேவிங் தான் வரும். பிளான்ட் அண்ட் மிஷினரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க,
80,000. So next land and buildings 1,40,000. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சன்ட்ரி கிரெடிட்டாஸ் வந்து டெபிட் சைடு. நான் தான் சொன்னேன்ல டெபிட் கிரெடிட் மட்டும். டெபிட்னா நீங்கள் கிரெடிட் சைடு என்ட்ரி கொடுத்துருங்க. இதே வந்து கிரெடிட் அப்படின்னா வந்து டெபிட் சைடு என்ட்ரி கொடுத்துருங்க. ஓகேவா? சன்ட்ரி கிரெடிட்டாஸ் இதில் நீங்கள் டைரெக்டாக என்ட்ரி கொடுத்துங்க. ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் எழுதணுமான்னு ஒரு இது கூட யோசிச்சிடாதீங்க, இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம கேல்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 0 0 0 and 5 8 13. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கீழே நீங்கள் இதை ஹோல்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு. 4 12 16 and 12. 1,70,000 போச்சுன்னா ஸோ ஆன்சர் எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னா வந்து இங்கே வந்து கேபிட்டல்னு போடுறேன். கேபிட்டல் பேலன்ஸ் எனக்கு எவ்வளோ இருக்குன்னா வந்து 1,93,000. ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து எனக்கு டேலி ஆயிரும். 3,63,000 ப்ளஸ் இங்கிட்டும் 3,63,000 எனக்கு டேலி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு. எப்போயுமே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் அவங்களாலையும் ஈஸியாக வந்து இதுதான் வந்து ஆன்சர்ன்றது வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். ஸோ க்ளோசிங் கேபிட்டலில் வந்து ஃபஸ்ட்டு சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. கேஷ் அட் பேங்க் கொடுத்துருக்காங்க, அது கிரெடிட் சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ டெபிட் சைடை என்ட்ரி கொடுத்துடலாம். ஸோ டெபிட் சைடு வந்து லயபிலிட்டிஸாக இருக்குது. இப்போ கேஷ் அட் பேங்க்னால் வந்து லயபிலிட்டிஸில் வராது. ஸோ அதனால தான் நம்ம என்ன எழுதுகிறோம், பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். ஓகேவா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60,000. நெக்ஸ்ட்டு கேஷ் இன் ஹேண்ட், how much, 4,500. next stock of goods. stock of goods எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 45,000. நெக்ஸ்ட்டு சன்ட்ரி டெப்டாஸ்னால் என்னது, கிரெடிட்டில் இருக்குது. ஸோ அப்போனா வந்து ஆப்போசிட்டாக தான் நம்ம இதை மட்டும் என்ட்ரி கொடுக்கணும். ஸோ சன்ட்ரி என்னது, டெப்டாஸ் இவ்வளோ 90,000. நெக்ஸ்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி இங்கே தான் வரும். $80,000. land and buildings. land and buildings எவ்வளோ, 1,40,000. சண்டே கிரெடிட்டாக சேம் ஆப்போசிட் சைடில் வந்துடும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெப்டாஸ்க்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ அப்போ என்ன எழுதணும்னா டெப்டாஸ்க்கு வந்து டெப்டாஸ் எவ்வளோ, எப்படி நம்ம ப்ரொவிஷன்ஸ் கண்டுபிடிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எப்போயுமே க்ளோசிங் கேபிட்டலில் இருக்க டெப்டாஸ் எடுத்துக்கோங்க. 90,000. இதுக்கு எவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 5%. 5%. அப்படின்னா எவ்வளோ வருது, 5 9s 45, 4,500. அப்போ டெப்டாஸில் 90,000ல் 4,500 போச்சுன்னா எவ்வளோ வரும், 0 8 9 - 4 5 85,500 வரும். ஓகேவா? ஸோ இதான் வந்து என்னோடய ஒரிஜினல் டெப்டாரோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரியை கண்டுபிடிச்சிடலாம். பிளான்ட் அண்ட் மிஷினரி
பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து 80,000 கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எனக்கு ப்ரொவிஷன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு 10%. ஸோ இது ஈஸி. ஸோ 8,000 80,000ல் 8,000 போச்சுன்னா ரிமைனிங் 72,000. ஸோ எனக்கு இப்படி தான் வந்து ஆன்சர்ஸ் வந்து ரெண்டுத்துக்கும் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ கேல்குலேட் பண்ணல இந்த பக்கம் வந்து எனக்கு 3,47,000 வந்திருக்கு. சேம் இந்த பக்கம் வந்து 1,90,000 வந்து வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் லெஸ் பண்ணதில் வந்து எனக்கு பேலன்ஸ் எவ்வளோ வருதுன்னா வந்து 1,57,000 வருது. ஓகேவா? ஸோ இதை வந்து கேபிட்டல் அப்படின்னு போட்டு பேலன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு 1,57,000. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம டேலி பண்ணிடலாம். 3,47,000 சேவிங் டு 3,47,000. ஸோ இப்போ எனக்கு என்னது ஓப்பனிங் கேபிட்டலும் கண்டுபிடிச்சாச்சு, சேம் க்ளோசிங் கேபிட்டலும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அதையும் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு மீதி எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டலும் க்ளோசிங் கேபிட்டலும் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ வாங்க எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ சேம் அதே மாதிரி அந்த டைட்டில் எழுதியிருக்கேன், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட்னு போட்டு அதோட டேட்டா இயர் எண்டிங்க்கு எனக்கு டேட் கொடுத்துருக்கிறத வச்சு நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன வரும்னா வந்து கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர். நான் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன்? 1,57,000 நான் கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன். ஓகேவா? ஸோ அதை போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆடு. நெக்ஸ்ட்டு எப்பயுமே என்ன கொடுக்கணும்? ட்ராயிங்ஸ் எவ்வளோ எனக்கு ஆட் பண்ணியிருக்காங்க? ட்ராயிங்ஸ் இவங்க எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து 60,000. ஆக்சுவலி வந்து லாஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2,500 கொடுத்து பெர் மந்த்துன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம 12ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்போம். ஸோ இதில் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஒன்றும் இல்லை. ஸோ 60,000 நம்ம இதில் போட்டுடலாம். 0,0,0,7,11. நெக்ஸ்ட்டு வந்து லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல். எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இன்ட்ரடியூஸ்ட் 17,000. ஸோ இது லெஸ் ஆச்சுன்னா 2 lakh ஆயிடுது. ஸோ இது வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்னு போடலாம். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோப்பா கண்டுபிடிச்சோம்? ஞாபகம் இருக்கா? எஸ், 1,93,000 நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அதையுமே வந்து லெஸ் பண்ணிடலாம். ஸோ வந்து 7,000. இதுதான் வந்து நம்மளுக்கு டைரெக்டாக பண்ண முடியுது. ஸோ அதனால் இது என்னது? we are consider this is a profit. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ப்ராஃபிட் 7,000 கண்டுபிடிக்க தான் நம்ம இவ்வளோ இது பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஆன்சர்ஸ் வந்து நம்ம இவ்வளோ பண்ணும்போது வந்து ஆன்சர் மஸ்ட் பி ரைட்டாக இருக்கணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக கேளுங்க. சப்போஸ் சொல்கிறதுல டவுட் இருக்குது, சொல்கிறது கொஞ்சம் புரியல அப்படின்னு நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்கிற அளவுக்கு நான் பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து கிளாஸ் முடிஞ்சு. உங்களுக்கு வந்து மேத்தில் வந்து டவுட் இருக்குது, எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. அந்த சாப்டர் கூட நம்ம ஃபஸ்ட்டு வந்து டீச் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.